ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடா 247 தமிழ். நான் உங்கள் ஆஷிக். ஸோ இன்னைக்கு நம்ம 2025 முதல் கரண்ட் அஃபேர்ஸ் செஷன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம லைவ் கண்டக்ட் பண்ண முடியல, அதனால வந்து இது ரெக்கார்டிங்காக தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 30, ஏன்னா டிசம்பர் 31 நம்ம வந்து மேரத்தான் செஷன் போனதுனால நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கல. 31, 1, 2 ஓகேங்களா. டிசம்பர் 31, ஜனவரி 1, 2 இந்த 3 டேவுடைய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டிசம்பர் 31ஆம் தேதி ஒரு 8 மணி நேரம் மேரத்தான் 2021 கரண்ட் அஃபேர்ஸை கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 500 கொஸ்டின் மேரத்தான் செஷன் வந்து போட்டிருந்தோம். ஸோ அது பார்க்காதவங்க நம்மளுடைய சேனலில் அந்த வீடியோ இருக்குது, அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அதில் 2024 500 முக்கியமான டாபிக் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ ஓகே guys, ஸோ இன்றைக்கான டாபிக் வந்து போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 1, ஜனவரி 2, அப்புறம் டிசம்பர் 31 இந்த 3 டேவோட டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய அடா 247 ஆப் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ லிங்கை கிளிக் பண்ணி ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா, ஸோ நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங், ஸோ நம்மளுடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் 2025 ஓகேங்களா, ஸோ 2025 ஆயுதப்படைகளின் தொழில்நுட்பம் மற்றும் செயல்பாட்டு திறன்களை மேம்படுத்துவதற்காக 2025 சீர்திருத்தங்களின் ஆண்டாக அறிவிச்சிருக்காரு. ஓகேங்களா. ஸோ ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஆர்மி, இந்தியாவோட நேவி எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டையும் ஒரு பர்டிகுலர் தீமில் கொண்டாடுவாங்க. ஸோ 2025 என்ன ஆண்டா அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீர்திருத்தங்களின் ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. என்ன ஆண்டு? சீர்திருத்தங்களின் ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயர் ஆஃப் ரிஃபார்ம். 2025 சீர்திருத்தங்களின் ஆண்டா அறிவிச்சிருந்தாங்க. 2024 ஸோ 2024 பார்த்தீங்க அப்படின்னா 2024 என்ன அறிவிச்சிருந்தாங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், 2024 வந்து இயர் ஆஃப் டெக்னாலஜிக்கல் அப்சார்ப்ஷன். ஸோ டெக்னாலஜிக்கல் அப்சார்ப்ஷன், ஸோ டெக்னாலஜிக்கல் அடாப்டேஷன் நினைக்கிறேன், டெக்னாலஜிக்கல் அடாப்டேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்தியாவுடைய நேவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2024 வந்து இயர் ஆஃப் சிவிலியன்ஸ். ஸோ சிவிலியன்ஸ், இயர் ஆஃப் சிவிலியன்ஸ், நேவல் சிவிலியன்ஸ். ஓகே, ஸோ நேவல் சிவிலியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து நேவி அறிவிச்சிருந்தாங்க. ஸோ 2025 இயர் ஆஃப் ரிஃபார்ம், சீர்திருத்தங்களின் ஆண்டு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஆர்மி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ 2025 யூஎன் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 ஆண்டுகள் அறிவிச்சிருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் கரண்ட் அஃபேர்ஸில். ஸோ குவாண்டம் டெக்னாலஜி, இயர் ஆஃப் குவாண்டம் டெக்னாலஜி. ஸோ இயர் ஆஃப் குவாண்டம், ஸோ இயர் ஆஃப் குவாண்டம் டெக்னாலஜி. அதே மாதிரி இயர் ஆஃப் கிளேசியர் ப்ரிசர்வேஷன். ஓகேவா. ஸோ இயர் ஆஃப் குவாண்டம் டெக்னாலஜி, இயர் ஆஃப் கிளேசியர் ப்ரிசர்வேஷன். இந்த மாதிரி வந்து யார்? யூஎன் வந்து 2025 வந்து மொத்தம் 3 ஆண்டுகள். ஓகேங்களா. ஸோ இயர் ஆஃப், அதே மாதிரி இயர் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ், இயர் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ் அப்படிங்கிற மாதிரி மொத்தம் இந்த 3 இதையும் வந்து 2025 ஆண்டுகளாக யூஎன் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி 2026 பார்த்தீங்க அப்படின்னா இயர் ஆஃப் உமன் அப்படிங்கிற மாதிரி வந்து உமன் ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி 2029 வந்து இயர் ஆஃப் ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இனி 2029 வரை பார்த்தீங்க அப்படின்னா யூஎன் வந்து ஆண்டுகளாக அறிவிச்சிருக்காங்க. அதில் 2025 இயர் ஆஃப் குவாண்டம் கம்ப்யூட்டிங், கிளேசியர் ப்ரிசர்வேஷன், அதுக்கப்புறம் கோஆபரேட்டிவ்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 ஆண்டுகளாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப முக்கியம், நம்மளுடைய ஆர்மி இயர் ஆஃப் ரிஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஓகேவா. ஸோ அடுத்து UIDAI, ஸோ யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. ஸோ என்னது? யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்தியா தனித்துவ அடையாள ஆணையத்தின். ஸோ இந்திய தனித்துவ அடையாள ஆணையம். ஸோ இந்த யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு ஆதார் கார்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆதார் அப்படிங்கிற நமக்கு ஒரு 12 டிஜிட் இந்தியாவுடைய ரெசிடென்சியல் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்க, ஒரு 12 டிஜிட் ஐடென்டிட்டி கார்டு வந்து கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அந்த ஆதார் கார்டை இஷ்யூ பண்ணுற அத்தாரிட்டி தான் யார் அப்படின்னா இந்த UIDAI, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த அமைப்பு. ஸோ இதோடைய தலைவரை, இதோடைய சிஇஓவை யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா புவனேஷ் குமார். ஸோ புவனேஷ் குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய 1995 ஐஏஎஸ் ஆஃபீஸர் புவனேஸ்வர் குமார் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த அமைப்புடைய தலைவராக நியமிச்சிருக்காங்க. ஸோ அந்த UIDAI அப்படிங்கிற இந்த அமைப்பு பொறுத்தவரை எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னா 2016. ஸோ 2016 நம்மளுடைய மத்திய அரசாங்கம் ஆதார் ஆக்ட் ஆஃப் 2016. ஸோ இந்த ஆதார் சட்டம் 2016 ஆதார் சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த சட்டம் மூலியமாக என்ன பண்ணுறாங்க, இந்த யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த அமைப்பு வந்து உருவாக்குறாங்க. ஸோ அதனால இந்த அமைப்பு அப்படிங்கிறதுனா இது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, இது வந்து ஒரு சட்ட அமைப்பு. ஏன் இது வந்து ஒரு சட்டத்தினால உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த அமைப்புடைய தலைவராக யாரா நியமிச்சிருக்காங்க, புவனேஸ்வர் குமாரை நியமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா ஆதார் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ அடுத்து வரக்கூடிய ஜனவரி 16ஆம் தேதி, ஸோ ஜனவரி
16ஆம் தேதியை என்னவா கொண்டாடப்படுறாங்க அப்படின்னா லோக்பால் தினமா கொண்டாடப்படுறாங்க. இந்தியாவுடைய முதல் லோக்பால் தினம். இந்தியாவுடைய முதல் லோக்பால் தினம் எப்ப கொண்டாடப்படுறாங்க? ரொம்ப ரொம்ப முக்கியம், ஜனவரி 16. 100% எக்ஸாம்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வரக்கூடிய ஜனவரி 16ஆம் தேதி, இந்த வரக்கூடிய 2025 இருந்து இனி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 16ஆம் தேதியை என்னவா கொண்டாட போறாங்க? லோக்பால் தினமா கொண்டாட போறாங்க. ஸோ இந்த 2025 முதல் லோக்பால் தினத்துக்கு யார் சிறப்பு விருந்தினராக வரப்போறா அப்படின்னா நம்மளுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதி ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கன்ஹா அவர்கள். 51வது CJI 51வது உச்ச நீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ் கன்ஹா அவர்கள் தான் வந்து சிறப்பு விருந்தினராக வந்து வரப்போறாங்க. ஓகேவா? ஸோ லோக்பால் தினம் எப்போ? 16ஆம் தேதி வந்து நடக்குது. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 16ஆம் தேதி இந்த வருஷத்திலிருந்து லோக்பால் தினம் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இது ஏன் இந்த 16ஆம் தேதியை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்தியாவில் லோக்பால் அப்படிங்கிற இந்த சட்டம் வந்து, இந்த அமைப்பு வந்து எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா லோக்பால் ஆக்ட். என்னது? லோக் பால் ஆக்ட் 2013. 2013 லோக்பால் சட்டம் வந்து நிறைவேற்றுறாங்க. ஸோ அந்த சட்டம் மூலியமா என்ன பண்றாங்க? லோக்பால் அப்படிங்கிற அமைப்பு வந்து ஜனவரி 16 2014 இப்போ 2014 என்ன பண்றாங்க? லோக்பால் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இந்த சட்டம் ஜனவரி 16ஆம் தேதி தான் வந்து 2014 உருவாக்குறாங்க. ஸோ அந்த தினத்தை, அந்த லோக்பால் அப்படிங்கிற அமைப்பு நிறுவப்பட்ட அந்த தினத்தை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் வந்து இனி வரக்கூடிய ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 16ஆம் தேதி லோக்பால் அப்படிங்கிற இந்த டே, லோக்பால் டே அப்படிங்கிற இந்த டே வந்து கொண்டாட போறாங்க. ஸோ இப்போ தற்போதைய லோக்பாலுடைய தலைவர் யாருன்னு தெரிஞ்சுன்னா அதையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த 500 MCQ செஷன்ல பார்த்தோம் யார் வந்து தலைவர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ யாரு லோக்பாலுடைய தலைவர் அப்படின்னு தெரிஞ்சாலும் கமெண்ட்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஜனவரி 16ஆம் தேதி லோக்பால் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஒரு ஆம்பஸ்மேன் சொல்லுவாங்க. இந்தியாவுடைய ஒரு அந்த கரப்ஷனை ப்ரிவென்ட் பண்றதுக்காக, ஊழலை தடுக்கிறதுக்காக ஒரு ஆணையம் தான் லோக்பால். ஸோ இவங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னா, இந்தியாவுடைய பிரதமரே வந்து ஊழல் பண்ணாலும் அவரை தடுக்கிறதுக்கு, அவரை வந்து தண்டிக்கிறதுக்கு இந்த லோக்பால் அப்படிங்கிற அமைப்புக்கு அதிகாரம் இருக்கு. ஸோ எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் லோக்பால் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கோ, அதே மாதிரி நம்மளுடைய மாநில அரசாங்கம் லெவலில் இருக்கக்கூடிய அமைப்புக்கு பேர் தான் என்ன அப்படின்னா லோக் ஆயுக்தா. என்னது? லோக் ஆயுக்தா. லோக்பால் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்துக்கு, லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது மாநில அரசாங்கத்துக்கான ஊழல் தடுப்பு ஆணையம். ஓகே, ரொம்ப முக்கியம், அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இப்போ நம்மளுடைய அடா 247ல பார்த்தீங்க அப்படின்னா நியூ இயர் சேல் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இன்னையோட நியூ இயர் சேல் வந்து முடியுது. ஸோ நீங்கள் இந்த நியூ இயர் சேல் யூஸ் பண்ணி எந்த கோர்ஸ் வாங்கினாலும் உங்களுக்கு 32%. ஸோ நார்மலாக நம்ம அடா 247ல மேக்ஸிமம் ஆஃபர் கொடுத்தாலே வந்து உங்களுக்கு 17% தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த நியூ இயர் 2025 உங்களுக்கு சிறப்பாக அமையணும், ஸோ 2025 நீங்கள் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக 32% ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால எல்லா கோர்சஸுமே கிட்டத்தட்ட பாதி விலையில் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. அதுலேயே முக்கியமாக இந்த டிஎன் மெகா பேக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் 4500 ரூபாய் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 4500 ரூபாய் மட்டும் செலவழிச்சு இந்த கோர்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய 2 வருஷத்துக்கு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்க்குமான கோர்சஸுமே வந்து பார்த்துக்கலாம். ஸோ 2 வருஷத்துக்கு நம்மளுடைய அடா 247 தமிழ்ல இருந்து என்ன பேட்ச் போட்டாலும் நீங்கள் அதை இலவசமாக வந்து பார்த்துக்கலாம். ஒரே ஒரு டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஸோ உங்களுடைய இந்த 2025 முதல் செலவு வந்து ஒரு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இது பண்ணுங்க. ஸோ மறக்காம Y913, ஸோ Y913 அப்படிங்கிற இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆஃபர் கிடைக்கும். ஸோ மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து ஸோ ISRO வெற்றிகரமாக ஸ்பாடெக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸ்பாடெக்ஸ் அப்படிங்கிற இந்த மிஷன் பற்றி. ஸோ டிசம்பர் 30ஆம் தேதி ISRO வெற்றிகரமாக ஸ்பாடெக்ஸ் அப்படிங்கிற இந்த மிஷன் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா PSLV C60 எந்த ராக்கெட்? PSLV போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் PSLV C60 அப்படிங்கிற இந்த ராக்கெட்டில் தான் வந்து லான்ச் வந்து பண்ணி முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 2 செயற்கைக்கோள், ஸோ 2 செயற்கைக்கோள் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று இந்த 2 செயற்கைக்கோளுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா இது வந்து ஸ்பேஸ் டாக்கிங். ஸோ ஸ்பேஸ் டாக்கிங் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஸ்பேஸ் டாக்கிங் அப்படிங்கிற ஒன்றும் கிடையாது. இந்த 2 செயற்கைகளையும் தனித்தனியாக வந்து ஏவிடுவாங்க, வெவ்வேறு இடத்துல வந்து ஸ்பேஸில் வச்சுருவாங்க. வச்சுட்டு இது ரெண்டையுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா கனெக்ட் பண்ணுறது. பக்கத்தில் கொண்டு வந்து இந்த மாதிரி இருக்கிறத பக்கத்தில் கொண்டு வந்து ரெண்டையுமே வந்து கனெக்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அதை கனெக்ட் பண்ணுற அந்த டெக்னாலஜிக்கு பேர் தான் என்னன்னா ஸ்பேஸ் டாக்கிங் டெக்னாலஜி. ஓகேவா? இணைப்பு, 2 செயற்கைகளை இணைக்கிறதுக்கான ஒரு டெக்னாலஜிக்கு பேர் தான் ஸ்பேஸ் டாக்கிங் அப்படிங்கிறது. இதுவரை உலகத்தில் 3 நாடுகள் மட்டும்தான் இந்த டெக்னாலஜி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ ஒன்று USA, ரஷ்யா,
சைனா, இந்த 3 நாடுகள் பண்ணி முடிச்சிருக்காங்க. இப்போ 4வதா இந்தியா இந்த ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸசைஸ் வந்து பண்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 7ஆம் தேதி இந்த 2 செயற்கைகோளையும் இணைக்க போறாங்க. இப்போதைக்கு 2மே தனித்தனியாக வேற வேற ஆர்பிட்ல தான் வச்சிருக்காங்க. ஓகேங்களா, வேற வேற இடத்துல தான் வச்சிருக்காங்க. ஜனவரி 7ஆம் தேதி வந்து இது 2 இணைக்க போறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்களில் இந்தியா வந்து ஹியூமனை ஸ்பேஸ்க்கு எடுத்துட்டு போறாங்க. முன்னாடி பார்த்துருக்கோம் ககன்யான் மிஷன்ல. அதே மாதிரி 2040ல நிலவுக்கு வந்து மனிதர்கள் வந்து எடுத்துட்டு போறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ண போறாங்க. ஸோ அதுக்கு இந்த மாதிரி செயற்கைக்கோளை இணைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அதனால தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸ் டாக்கிங் டெக்னாலஜி இது பண்றதுக்காக இந்த ஸ்பேடெக்ஸ் மிஷன் வந்து பண்றாங்க. இதுல 2 சேட்டலைட், ஒரு மிஷனோட பேர் வந்து இந்த சேட்டலைட் ஒன்னோட பேர் டார்கெட், இன்னொரு பேர் வந்து என்னங்கறத மட்டும் பாத்துங்க. ஓகே, ஸோ அடுத்து டிஎம் கிருஷ்ணன், சவுத் இந்தியாவுடைய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கர்நாடிக் மியூசிஷியன். ஸோ ஒரு மிகச்சிறந்த கர்நாடக இசைக்கலைஞர் டிஎம் கிருஷ்ணன் இருக்கார் இல்லையா? ஸோ அவருக்கு சங்கீத கலாநிதி 2024 சங்கீத கலாநிதி, ரொம்ப ரொம்ப முக்கியமான அவார்டு, சங்கீத கலாநிதி அப்படிங்கிற இந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னா மியூசிக் அகாடமி. ஸோ மியூசிக் அகாடமி வந்து சென்னையில் நடைபெற்ற விழாவில் இவருக்கு சங்கீத கலாநிதி, ரொம்ப ரொம்ப முக்கியமாக மியூசிக்கில் ரொம்ப ஒரு ஹையஸ்ட் அவார்டு அப்படிங்கிற நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ சங்கீத கலாநிதி அப்படிங்கிற இந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவரை தவிர இன்னும் சில நபர்களுக்கும் விருது கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக சங்கீத கலாச்சாரியா, என்ன டைட்டில், சங்கீத கலாச்சாரியா அப்படிங்கிற இந்த டைட்டில் வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரசல்லா ரவி. ஸோ பிரசல்லா ரவி, அதுக்கப்புறமா கீதாராஜ், இவங்க 2 பேருக்கு வந்து என்னது சங்கீத கலாச்சாரிய அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து மியூசியாலஜிஸ்ட் அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மார்கரெட் பாஸ்டின். அதுக்கப்புறமா டிடிகே அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்டு 2 நபர்களுக்கு கொடுத்துருக்காங்க. யாரு? திருவையாறு பிரதர்ஸ் அண்ட் HK நரசிம்ம மூர்த்தி அப்படிங்கிற இந்த 2 மொத்தத்தின அவார்டு. ஃபர்ஸ்ட் சங்கீத கலாநிதி அவார்டு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இது அப்படியே மனப்பாடம் பண்ணிங்க. சங்கீத கலாநிதி அவார்டு யாருக்கு? டிஎம் கிருஷ்ணனுக்கு. ஸோ அடுத்து 2வது அவார்டு பார்த்தீங்க அப்படின்னா சங்கீத கலாச்சாரிய அவார்டு. அடுத்து 3வது மியூசியாலஜிஸ்ட் அவார்டு. ஸோ அடுத்து 4வது பார்த்தீங்க அப்படின்னா டிடிகே அவார்டு. மொத்தம் இந்த 4 அவார்டு யார் கொடுத்துருக்கா? மியூசிக் அகாடமி வந்து இந்த 4 அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இந்த இந்தியாவில் மீடியா, அதுக்கப்புறம் இந்த சினிமா எல்லாமே வந்து இது பண்ணுறதுக்காக, ப்ரொமோட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேர்ல்டு ஆடியோ விஷுவல் என்டர்டைன்மெண்ட் சமிட், ஸோ ஒளி தினம், வேர்ல்டு ஆடியோ விஷுவல் என்டர்டைன்மெண்ட் சமிட் அப்படிங்கிற இந்த சமிட்டை இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2022 ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. 2022 முதல் ஆடியோ விஷுவல் சமிட், ஸோ வேர்ல்டு ஆடியோ விஷுவல் சமிட் அப்படிங்கிற இந்த சமிட்டை இந்திய அரசாங்கம் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் என்ன பண்ண போகிறாங்க? இந்த சமிட்டை வந்து இது பண்ண போகிறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவில் நிறைய கிரியேட்டிவிட்டி, அதே மாதிரி இந்த கண்டென்ட் கிரியேஷன், இந்த யூடியூபிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டெவலப் ஆகிட்டு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி, ஆடியோ விஷுவல் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிலாம் ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சமிட்டை இந்தியா வந்து கொண்டாட போகிறாங்க. ஸோ அடுத்து நேற்று டிசம்பர் 31ஆம் தேதி நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பருடைய லாஸ்ட் வீக்கை குரல் வீக், ஸோ குரல் வாரம், ஸோ டிசம்பருடைய கடைசி வாரத்தை என்ன இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா குரல் வீக் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னா திருவள்ளுவர் சிலை, ஸோ எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, கன்னியாகுமரியில் திருவள்ளுவருடைய 133 அடி சிலை, ஸோ 133 அடி சிலை இருக்கு இல்லையா? ஸோ இந்த சிலையை வந்து எப்போ திறந்து வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டு, ஸோ 2000 தான் வந்து இந்த சிலையை வந்து திறந்து வச்சாங்க. ஸோ இந்த சிலை திறந்து வச்சு 20 ஆண்டுகள் முடிய போகுது, 25 ஆண்டுகள் முடிய போகுது. ஸோ அதை கொண்டாடுறதுக்கான சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் வந்து கன்னியாகுமரியில் நடந்துச்சு. ஸோ அதில் நம்மளுடைய முதல்வர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருக்காரு? குரல் வீக், டிசம்பருடைய கடைசி வாரத்தை குரல் வாரம் அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, அறிவிச்சிருக்காரு. ஓகே, ஸோ இந்த திருவள்ளுவர் சிலையை பொறுத்தவரை எப்போ திறக்கப்பட்டது? இது வந்து 2000ஆம் ஆண்டு வந்து திறக்கப்பட்டது. இந்த சிலையை வடிவமைச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடிவமைச்சர் வந்து கணபதி. ஸோ கணபதி அப்படிங்கிற இந்த சிற்பி தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த சிலையை வந்து வடிவமைச்சிருப்பார். மொத்தம் எத்தனை அடி? 133 அடி. ஆக்சுவலாக இந்த சிலை மட்டும் வந்து ஒரு 98 அடி. ஸோ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த பேஸ்மெண்ட். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இது யாரோட காலகட்டத்தில் திறக்கப்பட்டதுன்னா கலைஞர் கருணாநிதி அவருடைய காலகட்டத்தில் இந்த சிலை வந்து திருவள்ளுவர் சிலை வந்து திறக்கப்பட்டது. ஸோ இதுக்கு ஆப்போசிட்ல தான் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் சிலை இருக்கு. இப்போ இந்த திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் சிலை, இது ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்காக இந்தியாவுடைய முதல் கிளாஸ் பிரிட்ஜ், கண்ணாடியிலான பாலம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிட்ஜ் எங்க திறந்திருக்காங்க அப்படின்னா கன்னியாகுமரியில. ஸோ கன்னியாகுமரியில ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிட்ஜ் வந்து திறந்திருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இஷ்யூட் கைட்லைன்ஸ் டு டாக்கிள் த ரைஸ் ஆஃப் ஸ்காப் டைஃபஸ். ஸோ
ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான பாக்டீரியா நோய், ஒரு பூச்சிகள், ஸோ பூச்சிகள்னால ஏற்படக்கூடிய ஒரு பாக்டீரியா நோய்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த ஸ்கர்ப் டைப்ஸ், ஸோ ஸ்கர்ப் டைப்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நோய். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே அதிகமாக பரவுது அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து விவசாய நிலங்கள் இருக்கோ, அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து காடுகள், அதிகமான புதர்கள், மரங்கள் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக பரவிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நோய்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த ஸ்கர்ப் டைப்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோய். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்டீரியா, ஒரு சின்ன இது வந்து பாக்டீரியானால பரவக்கூடியது. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி, ஸோ அந்த பூச்சி பேர் தெரியல, அந்த ஒரு பூச்சினால தான் வந்து இந்த டிசீஸ் வந்து அதிகமாக வந்து பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் சென்னை, திருவள்ளூர் இந்த மாதிரியான மாவட்டங்கள் அதிகமாக இந்த டிசீஸ் வந்து பரவுது. ஸோ இது பரவுச்சு அப்படின்னா நமக்கு வந்து நார்மலாக காய்ச்சல், தலைவலி, அதே மாதிரி முக்கியமாக ரேஷஸ் இந்த மாதிரிலாம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு இதுவரை மருந்து கண்டுபிடிக்கல. ஸோ நம்ம வந்து ப்ரிவென்ஷன், ஸோ நம்ம வந்து இதை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதா வந்து இதுக்கான ஒரே சொல்யூஷன். ஓகேவா? ஸோ இது எதனால பரவக்கூடியது? இது வந்து பாக்டீரியா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, வைரஸ் கிடையாது, இது வந்து பாக்டீரியானால பரவக்கூடியது. ஓகே. ஸோ அதுக்கடுத்து புதுமை பெண் திட்டம். ஸோ 2022 செப்டம்பர் 5ஆம் தேதி நம்மளுடைய தமிழக முதல்வர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்தாரு. ஸோ இந்த திட்டம் மூலியமா என்ன பண்ணாங்க அப்படின்னா 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்த அரசு பள்ளி மாணவிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்களுடைய உயர்கல்விக்காக மாதம் 1000 ரூபாய் நம்மளுடைய தமிழக அரசாங்கம் கொடுக்கறதா வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இதோடைய அந்த திறப்பு விழா ஃபங்க்ஷனுக்கு, அதோடைய அந்த ஸ்டார்டிங் ஃபங்க்ஷனுக்கு வந்து யார் வந்திருந்தா அப்படின்னா டெல்லியோடைய சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து வந்திருந்தாரு. அதே மாதிரி இந்த ஸ்கீம் சொல்லும் போது புதுமை பெண் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம், பட் இந்த ஸ்கீமுக்கு அபிஷியலா ஒரு நேம் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த திட்டத்தை வந்து விரிவாக்கம் பண்ணிருக்காங்க. இந்த புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிற இந்த திட்டத்தை விரிவாக்கம் பண்ணிருக்காங்க. சோ என்ன விரிவாக்கம் அப்படின்னா ஆல்ரெடி யார் யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் வழியில 6ஆவதுல இருந்து 12ஆவது வரை படிச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ இந்த விரிவாக்க திட்டத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், ஓகேங்களா? ஸோ இதில் என்ன கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல, ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல யாரெல்லாம் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்காங்களோ ஸோ அவங்களுக்கும் இந்த திட்டம் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல யாரெல்லாம் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த திட்டம் வந்து போகுது. இதே மாதிரி தான் புதுமை பெண் மாதிரி தமிழ் புதுவன் அப்படிங்கிற திட்டம் போட்டாங்களே, அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலே வந்து யாரெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிளஸ் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிச்சிருந்தாங்க அவங்களுக்கு வந்து 1000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த திட்டம் மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல யாரெல்லாம் தமிழ்ல படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து நேபாள் பார்த்தீங்க அப்படின்னா நேபாளுடைய ஃபர்ஸ்ட் ஹனி ஃபெஸ்டிவல், ஸோ தேன் திருவிழா. நேபாள் என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுடைய முதல் தேன் திருவிழா ஹனி ஃபெஸ்டிவல் வந்து நேபாளில் சௌராக் அப்படிங்கிற இடத்துல வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ நேபாள் வந்து அதிகமாக அந்த மலைப்பகுதி அப்படிங்கிறதுனால நேபாள் அதிகமாக வந்து தேன் கிடைக்கும். ஸோ அந்த தேனை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக, அதை வந்து ப்ரொமோட் பண்ணி அதில் வந்து ஒரு பிஸ்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, நேபாள் வந்து அவங்களுடைய முதல் ஹனி ஃபெஸ்டிவல், ரொம்ப முக்கியம் கொஸ்டின் கேட்பாங்க, யார் வந்து எந்த நாடு வந்து முதல்ல ஹனி ஃபெஸ்டிவல் வந்து நடத்திருக்காங்கன்னு சொல்லி யார், நேபாள் வந்து நடத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபெஸ்டிவலில் நேபாளில் கிடைக்கக்கூடிய ஒரு 6 வகையான தேன், ஸோ நேபாளில் கிடைக்கக்கூடிய ஒரு 6 வகையான தேனை இந்த ஃபெஸ்டிவலுக்கு வர எல்லா மக்களுக்கும் டேஸ்ட் பண்ணுறதுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து டெல்லி கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா புஜாரி கிராந்தி சம்மன், என்னது புஜாரி கிராந்தி சம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக டெல்லி கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அம்பேத்கர் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. SC/ST பீப்புளுக்கு வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்காக அம்பேத்கர் சம்மன் ஸ்கீம் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி இப்போ என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க, புஜாரி கிராந்தி சம்மன் ஸ்கீம், என்னது புஜாரி கிராந்தி சம்மன் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா கோயில் பூசாரிகள், அது மட்டும் இல்லாம குருத்வாரால இருக்கக்கூடிய பூசாரிகள் இருக்காங்க இல்லையா? ஸோ யார் கோவில் பூசாரிகளுக்கும் அதே மாதிரி குருத்வாரால இருக்கக்கூடிய பூசாரிகள், இவங்க 2 பேத்துக்கும் வந்து என்ன பண்றாங்க மந்த்லி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஆஃப் 18,000, ஸோ 18,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க நிதி உதவி. எவ்வளோ மாசத்துக்கு 18,000 ரூபாய். யார் யாருக்கு, கோவிலில் இருக்கக்கூடிய பூசாரிகளுக்கு, அதே மாதிரி குருத்வாரால பூசாரிகள் இருப்பாங்க இல்லையா, சீக் பிரீஸ்ட், ஸோ அவங்களுக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா 18,000 ரூபாய் மாதம் கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்கீம் தான். ஸோ இது வந்து முன்னாள் சிஎம், இப்போ வந்து சிஎம் வந்து அஷித் தான் இருக்காங்க. இப்போ இவர் முன்னாள் சிஎம் இருந்தால் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இந்த திட்டத்தை லான்ச் பண்ணிருக்காங்க. என்ன திட்டம், புஜாரி கிராந்தி சம்மன் அப்படிங்கிற இந்த திட்டம். ஓகேவா? ஸோ அடுத்து வயநாடு. ஸோ 2020 ஜூலை 30ஆம் தேதி வயநாட்டில் ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு இல்லையா? ஸோ அந்த நிலச்சரிவை நம்முடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கடுமையான இயற்கை பேரழிவாக, எனது சிவியர் நேச்சுரல் டிசாஸ்டராக, ஓகே சிவியர் டிசாஸ்டராக அறிவிச்சிருக்காங்க, கடுமையான இயற்கை பேரிடராக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய லெவலில் அதிகப்படியான மக்கள் வந்து இறக்கக்கூடிய
லேண்ட்ஸ்லைடாக இருக்கட்டும், இல்லை சைக்ளோனாக இருக்கட்டும், இல்லை எர்த்குவேக்காக இருக்கட்டும், இந்த மாதிரியான அதிக பாதிப்பு மக்களுக்கும் சரி அந்த இடத்தினுடைய ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி அதிகமான பாதிப்பு விளைவிக்கக்கூடிய இயற்கை பேரிடரை நம்முடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்றாங்க, கடுமையான இயற்கை பேரிடர் அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த வகையில் வயநாடோடைய லேண்ட்ஸ்லைடை சிவியர் இதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இது பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஸோ மத்திய அரசாங்கத்திலிருந்து மாநிலத்துக்கு வரக்கூடிய ஃபண்டிங் வந்து எக்ஸ்ட்ரா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை அறிவிச்சிருக்கிறதுனால கேரளாவுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டிங் வந்து யார் கொடுப்பா, நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து சிஆர்பிஎஃப், ஸோ சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். யாரு? சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் உடைய தலைவராக யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க, வித்துல் குமார். யார? ஸோ ஐபிஎஸ் ஆஃபீஸர் வித்துல் குமார் இருக்கார் இல்லையா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய முக்கியமாக ஆர்ஆர்பி எக்ஸாம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் உடைய தலைவர் யார் அப்படிங்கிற கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஓகேங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் குறிப்பாக ஆர்ஆர்பியில் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ அப்போ சிஆர்பிஎஃப் உடைய டைரக்டர் ஜெனரலாக தலைவராக யாரை நியமிச்சிருக்காங்க, வித்துல் குமார் அவர்களை நியமிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனீஷ் தயால் சிங் இருந்தார். ஸோ இப்போ அவர் ரிட்டையர்ட் ஆனதுனால வித்துல் குமார் அவர்கள் வந்து ஆக்டிங் டைரக்டர் ஜெனரலாக அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து புதிதாக தலைவர் அப்பாயிண்ட் பண்ணுறவரை இவர் தான் வந்து தலைவராக வந்து இருப்பார். இந்த சிஆர்பிஎஃப் பொறுத்தவரை இது பிரிட்டிஷ் காலத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க 1939. ஸோ 1939 வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதான் வந்து சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். ஸோ இது வந்து மெயினாக எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா எலெக்ஷன் டயத்தில் இந்த சிஆர்பிஎஃப் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து திரிந்தால் டொபாகோ. ஸோ த்ரீனிதா டொபாகோ அப்படிங்கிற இந்த நாடு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ த்ரீனிதா டொபாகோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடு வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்த நாட்டில் அந்த கிரிமினல்ஸோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக போச்சு. ஸோ கிரிமினல்ஸோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதே மாதிரி குற்றங்களும் அதிகமாக 2024 மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 640 கொலை. ஸோ 640 கொலை வந்து நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. ஸோ அந்த கிரிமினல் ஆக்டிவிட்டியை தடுக்கணும், யார் யாரெல்லாம் வந்து குற்றங்கள் பண்ணியிருக்காங்களோ, கிரிமினல் குற்றங்கள் பண்ணியிருக்காங்களோ அவங்கள அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாடு என்ன பண்ணியிருக்கு, எமர்ஜென்சியை அறிவிச்சிருக்கு, ஸ்டேட் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து 1988 இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் வந்து போடுறாங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா ரெண்டுமே வந்து அணு ஆயுதங்கள் உடைய நாடு, இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி ரெண்டுமே என்ன அணு ஆயுதங்கள் வச்சிருக்க நாடு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 1998 ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஸோ அந்த அக்ரிமெண்டோடைய சாராம்சம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி ஸ்டார்டிங்ல இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு லிஸ்ட் கொடுக்கணும். அந்த லிஸ்ட்ல இந்தியா என்னென்ன நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்கணும். அதே மாதிரி பாகிஸ்தானும் சேம், பாகிஸ்தான் என்னென்ன நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை இந்தியாவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் எப்போ போடுறாங்க, 1988 வந்து போடுறாங்க. ஸோ இது மூலியமா முதல்ல 1991 என்ன பண்றாங்க, ரெண்டு பேரும் வந்து என்னென்ன அணு ஆயுதங்கள் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அந்த லிஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ மறுபடியும் 2025 இந்தியா அண்ட் பாகிஸ்தான் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் ஆஃப் நியூக்ளியர் இன்ஸ்டலேஷன். ஓகேங்களா? ஸோ இந்தியா என்ன நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்காங்க, அதே மாதிரி இவங்க என்ன நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில இப்போ 2025 ஜனவரி 1 இந்தியாவும் பாகிஸ்தானும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இந்த அக்ரிமெண்ட் போடப்பட்டது 1988. ஓகேங்களா? ஸோ அக்ரிமெண்ட் ஆன் ப்ராஹிபிஷன் ஆஃப் அட்டாக் ஆன் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி, அக்ரிமெண்ட் ஆன் ப்ராஹிபிஷன் ஆஃப் அட்டாக் ஆஃப் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி வந்து இப்போ 1988. ஸோ முதல்ல 1991 இந்த அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி இது வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 1 இரண்டு பேரும் மறுபடியும் அவங்களுடைய ராணுவ தளவாடங்களை பற்றி டீட்டெயில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து ஏர் மார்ஷல் ஜிதேந்திர மிஸ்ரா. ஸோ ஏர் மார்ஷல் ஜிதேந்திர மிஸ்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசியூம்டு கமாண்டர் ஆஃப் த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வெஸ்ட் ஏர் கமாண்ட். ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் உடைய இந்த வெஸ்ட் ஏர் கமாண்டோடைய தலைவரை யார் நியமிக்கப்பட்டிருக்கா, ஏர் மார்ஷல் ஜிதேந்திர மிஸ்ரா வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அமெரிக்காவுடைய 39வது பிரசிடென்டா இருந்த ஜிம் கார்ட்டர், ஸோ அமெரிக்காவுடைய 35வது பிரசிடென்டா இருந்த ஜிம் கார்ட்டர் அவர்கள் அவருடைய 100வது வயதில் இறந்து போயிருக்காரு. ஸோ இவர் எத்தனாவது பிரசிடென்ட் அப்படின்னா அமெரிக்காவுடைய 39. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளான கொஸ்டின் வந்து கேட்குறேன், டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுடைய எத்தனாவது பிரசிடென்ட்டா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு? ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 வயதில் இறந்து போயிருக்காரு. ஸோ
1977 1981 பிரசிடென்ட்டாக வந்து இருந்திருக்காரு. இவருடைய அம்மா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ஜிஓவில் இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஒரு என்ஜிஓவில் மெடிக்கல் கேம்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கிராமத்துக்கு இவர் 1978 யூஎஸ் பிரசிடென்ட் விசிட் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த கிராமத்தோட பேரை பார்த்தீங்க அப்படின்னா இவர் பேரை மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ கார்ட்டர் புரி சம்திங் அப்படிங்கிற மாதிரி வந்து இவரோட பேரில் ஹரியானாவில் ஒரு கிராமமே வந்துருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து ப்ரோ கபடி லீக். ஸோ ப்ரோ கபடி லீக் உடைய 11வது செஷனில் ப்ரோ கபடி லீக் உடைய 11வது செஷனில் வந்து யார் வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ். ஸோ ஹரியானா ஸ்டீலர்ஸ் அப்படிங்கிற ஹரியானா என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரோ கபடி லீக் உடைய 11வது. எப்படி வந்து ஐபிஎல்லுக்கு எப்படி வந்து ஐபிஎல் வந்து கிரிக்கெட்டுக்கோ அதே மாதிரி கபடிக்கு ப்ரோ கபடி லீக் வந்து இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு டோர்னமெண்ட். ஸோ இதில் 11வது எடிஷன் வந்து ரீசெண்டாக நடந்துச்சு. ஸோ அதில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஓகே. ஸோ ஃபைனல் போட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூனேயில் ஸ்ரீ சிவாஜி சத்ரபதி ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து நடந்துச்சு. ஸோ அதில் ஃபைனல் போட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கும் அதே மாதிரி வந்து பாட்னா பைரேட்ஸ் பீகாருடைய பாட்னா பைரேட்ஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ் இவங்க 2 பேர் வந்து மோதினாங்க. இதில் யார் வந்து வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்னா பைரேட்ஸ் வீழ்த்தி ஹரியானா ஸ்டீலர்ஸ் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான முக்கியமான நியூஸு. ஸோ நாளையிலேருந்து எப்பவும் போல் நம்ம வந்து மார்னிங் 7 o'clock வந்து இது பண்ணிடலாம். ஸோ எப்பவும் போல் நம்ம எம்சிக்யூ அதேமாதிரி ரிவிஷன் எல்லாமே வந்து நாளையிலேருந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே கைஸ். ஸோ வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளுடைய அந்த 500 எம்சிக்யூ செஷன் வந்து பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்துருங்க. ஸோ நாளைக்கு 7 மணிக்கு நம்ம வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ.